ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. அதாவது குழந்தையோட டாப்லர் ஸ்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து டாப்லர் ஸ்கேன் தாங்க. இப்போ டாப்லர் ஸ்கேன்னா என்ன, அது எப்போ எடுப்பாங்க, இதோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுதாங்க என்னோட டாப்லர் ஸ்கேனோட ரிப்போர்ட்டு. இந்த டாப்லர் ஸ்கேன் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ரத்த ஓட்டத்தை பார்க்குறதுக்கு தான் இந்த டாப்லர் ஸ்கேன். இது எப்போ பார்ப்பாங்க? ஃபஸ்ட்டு கொஷின். இது எப்போ பார்ப்பாங்கன்னா, எனக்கு பார்த்துருக்க வந்து 32லேருந்து 33வது வாரத்தில் பார்க்குறாங்க. இது சில பேருக்கு வந்து முன்னாடி பார்க்கலாம். அதாவது 7வது மாதம் 28, 24 அந்த வாரங்களில் கூட டாப்லர் ஸ்கேன் பார்ப்பாங்க. அது அவங்கவுங்க டாக்டரை வந்து பொறுத்ததுங்க. சில பேருக்கு ப்ராப்ளம் இருந்தால் இதை முன்னாடியே பார்க்க சொல்கிறாங்க. இந்த ஸ்கேன் வந்து எதுக்காக பார்க்குறோன்னா, குழந்தையோட ரத்தம் இப்போ அம்மாவிலேருந்து குழந்தைக்கு ரத்தம் போகுது இல்லையா, அதில் வந்து இந்த தொப்புள் கொடியில் வந்து ரத்த குழாய் வந்து குழந்தைக்கு சரியான முறையில் ரத்தம் போகுதா அதை பார்க்குறதுக்காகவும், அதே மாதிரி மூளையில் ரத்தம் வந்து சரியான முறையில் போகுதா அதை பார்க்குறதுக்காகவும் தான் இந்த டாப்லர் ஸ்கேன். அப்படி குழந்தைங்களுக்கு வந்து ரத்தம் வந்து கரெக்டான முறையில் சீரான முறையில் போச்சுன்னா குழந்தையோட வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து அந்த 32 வாரத்துக்கான வளர்ச்சி இருக்கான்னு பார்க்குறதுக்கும் இந்த டாப்லர் ஸ்கேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இது என்னோட டாப்லர் ஸ்கேனில் என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னோட பையனோட டாப்லர் ஸ்கேனோட ரிப்போர்ட்டு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓபி 2/3, அதாவது 3rd trimester ஸ்கேன் ரிப்போர்ட். இதோட இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டு அசஸ் த இன்டர்வல் க்ரோத் அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சியை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃபீட்டல் எக்கோவும் இதில் நான் சேர்த்து பார்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி டாப்லர் ஸ்கேனோட ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஃபீட்டல் டாப்லர். அதே மாதிரி பி மோட் அல்ட்ராசோனோகிராஃபி ஆஃப் கிராவிட் யுட்ரஸ் டென், அதாவது யுட்ரஸில் உள்ள அல்ட்ராசோன் கருவியை வச்சு எடுத்தோன்னு போட்டிருக்காங்க. நம்ம ரொட்டீன் வந்து டிரான்ஸ் அப்டாமினல் சிங்கிள் இன்ட்ராயூட்ரைன் ஜெஸ்டேஷன். இது ரொம்ப சிம்பிள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கரு இருக்குது, அது கர்ப்பப்பையில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த பேராகிராஃபில் இருக்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சர்வே அப்படிங்கிறது குழந்தையோட ப்ரெசன்டேஷன் வந்து கெஃபாலிக்குன்னு போட்டிருந்தா குழந்தையோட தலை வந்து கீழ் நோக்கி திரும்பி இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த கர்ப்பப்பை வாய் வரைக்கும் திரும்பிருச்சு அப்படின்னு அர்த்தம். கெஃபாலிக் ப்ரெசன்டேஷன். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் கெஃபாலிக் அப்படின்னு இருந்ததுன்னா தலை திரும்பி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து பிளாசென்டாங்கிறது தொப்புள் கொடி. அது வந்து ஆன்டீரியர். நான் வந்து பிளாசென்டா வந்து ஆன்டீரியரில் அட்டாச்மெண்ட் ஆயிருந்தால் பை பேபின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து எனக்கு என்னோட பையனுக்கு பிளாசென்டா ஆன்டீரியரில் அட்டாச்மெண்ட் ஆயிருந்ததுனால நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இது சில பேருக்கும் இது டிஃபர் ஆகலாம். இதை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லிக்வர் அப்படிங்கிறது தண்ணி. அந்த தண்ணி வந்து நார்மலாக இருக்குது. அதே மாதிரி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நீரினுடைய அளவு வந்து 12.7 இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதில் ஏதாவது மாறுபடுதல் இருந்ததுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அம்பிளிக்கல் கார்டுங்கிறது தொப்புள் கொடி. அதில் 3 வெசல் அப்படிங்கிறது 3 குழாய் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட், குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்காங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட்னா குழந்தையோட ஹார்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி குழந்தையோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 134 BPM. நான் குழந்தையோட ஹார்ட் ரேட்டு வச்சும் செப்பரேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னோட பாய் பேபிக்கு ஹார்ட் ரேட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் அதை பாருங்கள். அடுத்து வந்து ஃபீட்டல் பயோமெட்ரி. இதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், டாப்லர் ஸ்கேனில் வந்து ரத்தப்போக்கு குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு ப்ராப்பராக வந்து குழந்தைக்கு ரத்தம் வந்து சீரான முறையில் போச்சுன்னா எல்லா உணவு சத்துக்களும் போய் குழந்தை வந்து நல்ல முறையில் வளர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் கொடுத்துருக்க எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிபிடி அப்படிங்கிறது பைபெரைட்டல் டயமீட்டர். அதாவது குழந்தையோட இந்த காதிலிருந்து அந்த காது வரைக்குள்ள தலையினுடைய அந்த அளவு 84 மில்லிமீட்டர்னு போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதை வச்சு கரு வந்து உருவானது எத்தனாவது வாரம்ங்கிறத சொல்லுவாங்க. 33 வாரமும் 4 நாளும். அதே மாதிரி ஹட்சி அப்படிங்கிறது
ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது தலையோட சுற்றளவு, அதை வச்சு குழந்தை வந்து 32 வாரம், அதோட மில்லிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசி அப்படிங்கிறது அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது வயிற்றினுடைய சுற்றளவு, அது வந்து 269 மில்லிமீட்டர், அதில் 32 வாரமும் 4 நாட்கள் ஆனது அப்படின்னு போடுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபீட்டலோட லென்த், குழந்தையோட மொத்த அளவு வந்து 60 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 31 வாரம் ஒண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆன டேட்லேருந்து ஒரு அளவு நம்ம சொல்லுவோம். அல்ட்ராசவுண்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சியை பொறுத்து அவங்க வந்து எத்தனை வாரம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கெஃபாலிக் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கெஃபாலிக் இண்டெக்ஸ் வந்து 83. கெஃபாலிக் இண்டெக்ஸ்னால் குழந்தையினுடைய தலையளவு, அதாவது அந்த பைபெரக்டல் டயமீட்டர், இந்த காதுக்கும் இந்த காதுக்கும் சொன்னேன்ல, அதே மாதிரி குழந்தையோட நெற்றிக்கும் பின்பகுதிக்கும், இதை வச்சு குழந்தையோட தலையோடைய சுற்றளவு, அதை வச்சு வந்து 83 அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது நார்மல் ரேஞ்ச் வந்து 75லேருந்து 85 வரைக்கும் இருக்கலாம். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் கெஃபாலிக் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபீட்டல் அனாட்டமி அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பும் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து இந்த டாப்லர் ஸ்கேனில் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டுனா தலையில் உள்ளது வந்து இதெல்லாம் வந்து மூளையில் உள்ள பகுதிங்க. இந்த மிட்லைன் ஃபாக்ஸ் செரிப்ரே, அப்புறம் லேட்ரல் வென்ட்ரிக்கல், போஸ்டீரியர் ஃபோசா, நோ ஐடென்டிஃபை, இது எல்லாமே நார்மல் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. இதை பற்றி பெருசாக நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நார்மலாக இல்லை அப்நார்மலான்னு மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி நோ ஐடென்டிஃபைடு இன்ட்ராக்ரேனியல் லீஷன், எதுவும் கட்டி அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்புறம் நெக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் நெக் வந்து அப்பியர் நார்மல், கழுத்து வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்பைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுவடம், அந்த தண்டுவடமும் வந்து நார்மலாக இருக்குது. அதாவது லாங்கிடியூடியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வெர்டெப்ரே அண்ட் ஸ்பைனல் கெனால் வந்து அப்பியர் நார்மல், அதாவது முதுகு தண்டுவடம் நார்மலாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபேஸ் அப்படின்னா போத் ஆர்பிட் அப்படின்னா கண், அப்புறம் நோஸ் மவுத் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. தொராக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட செஸ்ட் ஏரியா, அதில் வந்து லங்ஸ் வந்து இருக்குது, 2 லங்ஸும் தெரியுது. அதே மாதிரி லங்ஸை சுற்றியும் ப்ளூரல் ஆர் பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படிங்கிறது லங்ஸை சுற்றியும் எதுவும் தண்ணி கோர்க்கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் நோ எவிடன்ஸ் ஆஃப் எஸ்ஓஎல் இந்த தொராக்ஸில், அதாவது செஸ்ட்டில் வந்து எந்த அப்நார்மாலிட்டி இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் பார்த்திங்கன்னா நம்ம எக்கோ டெஸ்ட்டு தனியாக எடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்டோமென் பார்த்தீங்கன்னா வயிறு பகுதி, அப்டோமினல் சைட்டஸ் அப்பியர் நார்மல்னால் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் வந்து நார்மலாக இருக்குது. அதில் என்னென்னா வயிறு, அப்புறம் குடல் வந்து நார்மல், அப்புறம் நார்மல் பவல் பேட்டர்ன் அப்ரோப்ரியேட் ஃபார் த ஜெஸ்டேஷன் சீன். நார்மல் பவல் பேட்டர்ன் அப்படின்னா அந்த குடல் வந்து நார்மலாக இருக்குது. அப்புறம் நோ எவிடன்ஸ் ஆஃப் அசைட்டிஸ், இதுவும் ரொம்ப முக்கியங்க. அசைட்டிஸ்னால் வயிற்றில் வந்து நீர் கோர்க்கலை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்டாமினல் வால் வந்து இன்டாக்ட் அப்படின்னா, அப்டாமினல் வால்னால் நம்மளுடைய அந்த வயிற்றினுடைய வெளிப்பகுதி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ கிட்னிக்கு வரோம். இப்போ 2 கிட்னியும் நார்மலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த யூரினரி பிளாடரும் நார்மல். அப்புறம் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதி, இது வரைக்கும் நம்ம உடல் உள்ளுறுப்பை பார்த்தோம். அடுத்து வந்து 4 limbs அப்படின்னு சொல்கிறது 2 கை 2 கால். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட், இது எல்லாத்தையும் வச்சு குழந்தையோட வெயிட் அது என்னென்னா, இப்போ பிபிடின்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த தலையினுடைய இந்த காதுலேருந்து அந்த காது வரைக்கும் பிபிடி, ஹெட்டு சர்க்கம்ஃபரன்ஸு, வயிற்றினுடைய சுற்றளவு, குழந்தையினுடைய லென்த், இதெல்லாம் வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த 32 வாரத்தில் வந்து என்னோடய குழந்தையோட வெயிட் வந்து 1759 கிராம். இதில் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 175னா 175 கிராம் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இப்போ இந்த டாப்லர் ஸ்கேனோட முக்கியமே நான் என்ன சொன்னேன்னா, குழந்தையினுடைய இந்த மூளையினுடைய ரத்தப்போக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி அம்மாவிலேருந்து குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி வழியாக ரத்த குழாய் வந்து எப்படி இருக்குது, அதை வச்சு ஒரு பிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்சாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அளவு வந்து நம்ம பெருசாக வந்து படித்து இது பண்ணுறதுக்கு தேவையில்லைங்க. இது என்னுடைய அளவு, இது நார்மல். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் மிடில் செரிபிரல் ஆர்ட்ரி அப்படிங்கிறது மூளையில் உள்ள ரத்த குழாய், அதில் வந்து ரத்தப்போக்கு எப்படி இருக்குன்னா நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த அளவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அம்பிளிக்கல் ஆர்ட்ரினா தொப்புள் கொடியில் வந்து எவ்வளோ ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் நார்மலாக தான் இருக்குது. இப்போ அம்மாவிலேருந்து குழந்தைக்கு சரியான முறையில் ரத்தம் போகலைன்னா குழந்தை வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கும், குழந்தை வந்து பாதிக்கப்படும். அதனால தாங்க இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமாக எடுக்கிறாங்க. இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இது நார்மலான ஒரு டாப்லர் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த இம்ப்ரெஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஜெஸ்டேஷன் கரஸ்பாண்டிங் டு த ஜெஸ்டேஷனல் ஏஜ். அதாவது ஒரு கரு இருக்குது, அது வந்து 32 வாரமும் ஒரு நாள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெஸ்டேஷனல் ஏஜ் வந்து அசைன் பை பர் எல்எம்பிங்கிறது லாஸ்ட் மெனோபாசல் அந்த டேட்டு, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தொப்புள் கொடி வந்து ஆன்டீரியரில் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் அப்படின்னா குழந்தை வந்து எந்த பொசிஷனில் திரும்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஃபாலிக் ப்ரெசன்டேஷன்னா தலை வந்து கீழ் நோக்கி இருக்குன்னு போடுறாங்க. தண்ணி வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 32 வாரத்துக்கான குழந்தையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1759 கிராம், அதாவது ±175.9 கிராம் சொல்லியிருக்காங்க. இப்போ க்ரோத் வெலாசிட்டி ஆஃப் த ஃபீட்டஸ் இஸ் வித்தின் நார்மல் லிமிட்ஸ் அப்படின்னா, ஃபீட்டஸ்னால் குழந்தை, க்ரோத் வெலாசிட்டினா குழந்தையோட வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபைனலாக நார்மல் டாப்லர் ஸ்டடி ஆஃப் அம்பிளிக்கல் ஆர்ட்ரி அண்ட் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டாப்லர் ஸ்கேனுங்கிறது குழந்தையோட ரத்த குழாயை வந்து பார்க்குறது தான். அம்பிளிக்கல் ஆர்ட்ரி அப்படிங்கிறது தொப்புள் கொடிக்கான அந்த ரத்தப்போக்கும், மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரிங்கிறது மூளையினுடைய ரத்தப்போக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க என்னோட டாப்லர் ஸ்கேனோட ரிப்போர்ட்டு. இதில் வந்து குழந்தையோட அந்த தொப்புள் கொடி இந்த கலர் கலராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அம்பிளிக்கல் ஆர்ட்ரி ரத்த குழாய் வந்து சரியான முறையில் குழந்தைக்கு போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஸ்கேன் இது. இந்த ஸ்கேன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். இது ஃபுல்லாமே வந்துட்டு நம்மளோட டாப்லர் ஸ்கேனோட ரிப்போர்ட். இந்த மாதிரி தாங்க டாப்லர் ஸ்கேன் வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டாப்லர் ஸ்கேன் எடுக்க போகிறீங்களா இருந்தாலும் சரி, எடுத்திருந்தாலும் சரி, இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.